Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLBக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து மெயில் வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ வந்து இன்னைக்கு நைட் 9 o'clockல இருந்து மெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. அவங்க வந்து மெயிலை வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு மெயில் வரலன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஆனஸாக இருந்தாலும் சரி, அப்ளைட்டடாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லா அட்மிஷன் 2024-25க்கானது ப்ரொவிஷ்னலி செலெக்ஷன், அதாவது தற்காலிகமாக செலெக்ஷன் பண்ணியிருக்கன்ற மாதிரி தான் இதுக்கான இன்டிமேஷனாக தான் இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காகவும் இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து தற்காலிகமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தான் மெயிலில் உங்களுக்கு வந்து சப்ஜெக்டாக போட்டால் அனுப்புவாங்க. உங்களுக்கான மெயில் வந்து பார்த்தீங்கன்னா TNDALU இந்த வெப்சைட்டில் இந்த மெயில் ஐடியில் இருந்தே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். திஸ் இஸ் டு inform you that you have been provisionally selected for the admission into 3 years LLB degree course for the academic year 2024-25 offered in the affiliated law college. இந்த ஸ்டூடெண்ட் வந்து அஃபிலேட்டடில் 3 years LLBக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. Of the Tamil Nadu Dr. Ambedkar Law University, hence you are instructed to upload the following original documents scanned copy in the below mentioned link. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதை. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருமே வந்து டூப்ளிகேட்டர்ஸ் ஜெராக்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த 5 டிஜிட் நம்பர் தான் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் கிளியராக. அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இமெயிலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல், இல்லைனா வந்து டிப்ளமோ ப்ரோக்ராம் ஏதாவது முடிச்சதுன்னா அதனுடைய ஒரிஜினல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டாக வந்து டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் குவாலிஃபையிங் டிகிரி கோர்ஸ், நீங்கள் UG முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து ஒரிஜினல் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது நீங்கள் 3 years UG முடிச்சிருந்தீங்கன்னா 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு ஒரே மார்க் ஷீட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இல்லை இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு 8 செமஸ்டர் இருக்கும், அதனுடைய கன்சாலிடேட் மார்க்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5th என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் யூஜியில் வந்துட்டு 6th செம் எழுதிருக்கீங்க இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சிங்கிள் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்த மார்க் ஷீட்டும் சிங்கிளாக வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க கேட்டிருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானது. நல்லா மைண்டில் வச்சுங்க, எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் 7th என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்க, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 8 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து லாகின் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை இதில் ஏதோ உங்ககிட்ட இல்லைன்னா
முடிஞ்ச வரைக்கும் 5 days டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 daysல வந்துட்டு நீங்கள் உங்கள் காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலையோ வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி அப்லோட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை வாங்கவே முடியாது, யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லேயும் கொடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் நான் வந்து நாளைக்கு யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு அதுக்கான என்ன பண்ணலாம், மாற்று வழி என்ன பண்ணலான்றதை வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the original document should be uploaded on or before 23/8/2024 till 5:30 PM only though the given link. The last date for submission of document must be strictly followed to upload the அதாவது 23/8/2024 நம்ம ஆல்ரெடி வந்து கட் ஆஃபில் பார்த்துருப்போம். 18ஆம் தேதி அதாவது இன்றைக்கிலேருந்து நான் 23ஆம் தேதி 8/2024 5 நாள் இருக்குது டைமு. இந்த 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடணும், ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் முடிச்சிடணுன்ற மாதிரி இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடியை கொடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேமு, ஜங்க்கு, ட்ராஷில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். தெரியாமல் கூட டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மெயிலே ரிசீவ் ஆகலாம், ஆனால் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைம் ஆகிட்டே இருக்குது, இந்த டேட் வந்து முடிகிற டைம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த TNDALU வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் வந்து லாகின்ல கிளிக் பண்ணி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் அதாவது ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு நீங்கள் 3 years அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க. இல்லை அஃபிலியேட்டடாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 yearsன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மெயில் வரலனாலும் அவங்களுக்கு வந்து ஸ்லாட் ஓப்பன் ஆகுது. அதில் லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், நான் வந்து கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணிட்டேன்னா அதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் ரவுண்டில் மெரிட்டில் இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அப்டேட்டடாக இருந்தாலும் சரி, ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.